ராவணன் அரக்கனா அல்லது அநீதிக்கு எதிராக நின்ற அரசனா? இந்த கதைய நீங்க இதுவரை இப்படி சிந்திச்சிருக்க மாட்டீங்க. கதை தொடக்கம். ராவணன். இந்த பேரை கேட்டவுடனே நம்ம மனசுக்குள்ள என்ன வரும்? 10 தலை, அரக்கன், சீதையை கடத்தினவன். ஆனா உண்மையிலே ராவணன் யார்? அரக்கன் அல்ல, அறிவின் உச்சி. ராவணன் ஒரு சாதாரண அரசன் கிடையாது. அவன் 4 வேதங்களிலும் தேர்ந்தவன். சிவனை இசையால் மகிழ வைத்த வல்லுனன். ஆயிரக்கணக்கான நூல்களை எழுதிய மகா ஞானி. அவன் காலத்திலேயே உலகம் அஞ்சிய அறிவாளி. லங்கா, தங்க நகரம். இன்னைக்கு கோல்ட் சிட்டி, ஸ்மார்ட் சிட்டின்னு பேசுறோம். ஆனா ராவணன் காலத்திலேயே லங்கா தங்கத்தால் கட்டப்பட்ட நகரம். நீதிமுறை இருந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. அவன் ஆட்சி இருந்த இடத்தில் யாரும் பசியால் அழல. அப்போ சீதை. உண்மை என்ன? இதுதான் எல்லாருக்கும் வரும் கேள்வி. சீதையை ராவணன் கடத்தினான். ஆமா, ஆனா அவளை தொடல, அவளுக்கு தீங்கு செய்யல, கட்டாயப்படுத்தல. அவன் சீதைய அம்மாவா பார்த்தான். அவளை அசோகவனத்திலே பாதுகாப்பா வைத்தான். ஏன்? தன் தங்கைக்கு நடந்த அவமானத்துக்கு, தர்மத்தின் பேரில் கேள்வி எழுப்ப. ராமன் தர்மம். ஆனா முழுமையா? ராமன் தர்மத்தின் உருவம். ஆனா ஒரு பெண்ணின் கண்ணீர், ஒரு அரசனின் கோபம், ஒரு போர், ஆயிரக்கணக்கான உயிர்கள். தர்மம் எப்போதும் ஒரே பக்கம்தானா? மரணம் கூட மகத்துவம். போர்க்களத்தில் விழுந்த ராவணன் கூட ராமனுக்கு உபதேசம் செய்தான். அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தான். அவன் மரணத்திலேயும் ஞானம் தந்தவன். முடிவு. யார் உண்மையான ஹீரோ? இன்றைக்கு வரைக்கும் வரலாறு எழுதுவது வெற்றி பெற்றவர்கள்தான். ஆனா ராவணன் அரக்கன் அல்ல. அவன் ஒரு தவறான வழியில் நின்ற மகா அறிவாளி. இந்த கணக்கில் பார்த்தால் ராவணன் அரக்கன் அல்லாதவன்.